வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்பவுமே சிம்பிளான 1200க்குள்ளே ப்ரைஸ் முடிகிற மாதிரியான ஒரு சிம்பிள் நெக் டிசைன், ஸ்லீவ் டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப ரேட் கம்மியில் தான் கேட்பாங்க. எல்லாருமே ப்ரைடல் ப்ளவுஸே எதிர்பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து ரொம்பவுமே லோ காஸ்ட்டில் நல்லா ஒர்க் நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் பாட் நெக் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மாடலில் தான் அவங்க கேட்டாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு பாட் நெக் ட்ரா பண்ணிவிட்டு அதில் 2 லைன் வந்து ஜரி கொடுத்துக்கிறேன் எப்பயும் போல். ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு லைன் வந்து நான் த்ரெட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நெக்கு லைன் வந்து நமக்கு நல்லாயிருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா நான் இந்த சேம் கலரே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து நான் அங்கே கொடுத்துட்டு ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால சாரியில் இந்த கலர் வந்து எடுக்க முடியல. சாரியும் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாகவும் இல்லை, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதனால் இந்த ப்ளவுஸ் கலருக்கு தகுந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு ஸோ அதே வந்து நான் ஒரு லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ரேட் கம்மியில் இருக்கிற டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சுகர் பீட் பார்த்திங்கன்னா ஏ ஸ்டார் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க பீடு கருத்து போகுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாங்க, ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது லைட்டாக கலர் சேஞ்சஸ் தெரிய தான் செய்யும். ஆனால் ஃபுல்லாகவுமே ரொம்ப கருத்து போயிடும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நான் என்னோடய ப்ளவுஸுக்கெலாம் போட்டு ஒரு 2-3 வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப டார்க் கருப்பாக அந்த மாதிரி ஆனது கிடையாது. அந்த எனாமல் ஷேடு போயிட்டு லைட்டாக கொஞ்சம் டல்லாக இருக்கும், அவ்வளோதானே தவிர மொத்தமாக அப்படியே கருத்து போச்சு அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நான் ஒரு வீடியோவில் ஃபேன்சி ஃப்ளவர் டிசைன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நான் சில்வரில் வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணிடுறேன். அது வேணால் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் நான் அடுத்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சில்வர் பீடு வந்து வேணால் சுத்தமாக கருத்து போச்சு. ஸோ அந்த மாதிரி நான் வேணால் அப்போவே நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி இந்த மாதிரி நம்ம ஒர்க்லாம் கோல்டன் பீட் ஒர்க்லாம் பண்ணுறோன்னா இது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கருத்து போகிறதில்ல, நல்லாவுமே இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பீடு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும்போது ஓரளவுக்கு குவாலிட்டியான பீடு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஏ ஸ்டாருமே ப்ரிசோவுமே நான் சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இந்த ரவுண்ட் பீடு, இந்த மாதிரி ட்ராப் மாதிரி ரைஸ் பீடு அந்த மாதிரி இருக்கிறதுல 2 குவாலிட்டி வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து நல்ல குவாலிட்டி பீடு கொடுங்க அப்படின்ட்டு நம்ம கேட்டு வாங்கிக்கணும். அது கொஞ்சம் ரேட்டு டிஃபராக தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் நல்ல பீடு கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட இருந்து நமக்கு எந்த ஒரு இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் வராது. ஸோ நல்லாவுமே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நான் எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் நான் அடுத்த உங்களுக்கு வீடியோவில் நான் போடுறேன். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அடுத்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி அளவு எடுத்துகிட்டு அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் நான் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அந்த ப்ளவுஸை எப்படி அளவெடுக்கிறேன், எப்படி மார்க் பண்ணுறேன், அதை எப்படி ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ரொம்பவுமே சிம்பிளான சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி 1 நாள் 1.5 நாளுக்குள்ளே பிகினர்ஸ்க்கு முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. ரொம்பவுமே சிம்பிள் ஒர்க், ஆனால் பார்க்க நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும். ஸோ இது வந்து நெக்லைன் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் என்ன அப்படிங்க, ஸ்லீவ் வந்து இதை விட கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறது இந்த வீடியோலேயே நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்லைனில் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே பார்டர் வந்து நான் இதற்கும் கொடுத்துருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரவுண்டாக புட்டாஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து டிசைனும் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரவுண்ட் பீட் கொடுத்துட்டு இந்த மாதிரி சுகர் பீடியும் வச்சு அதே மாதிரி ரவுண்டாக கொடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே
உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லா வீடியோலையும் ஒரே ரிப்பீட்டடாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ டிசைன்ஸ் தான் மாறுதே தவிர மற்றபடி நம்ம ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே சேம் தான். ஸோ எல்லாத்துலேயும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ சிம்பிள் டிசைன் தான் இது ரொம்பவுமே. அதனால் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை அப்படின்ட்டு நான் இதில் எதுவும் நான் சொல்லலை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்குண்டான வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸில் எங்கே வாங்குகிறேன், என்ன ரேட்டுக்கு வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போகிற கடையில் என்னென்ன ரேட்டு, என்னென்ன பொருள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்து முடிச்சிருக்கோம். ஒரு அரும்பு மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து நான் வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்லேயே நான் வந்து ட்ரேஸ் பண்ணலை. இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு ஒரு லைன் மேலேயும் ஒரு லைன் கீழேயும் வர்ற மாதிரி நான் வந்து இப்போ லைன் போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு தான் நான் விடுறேன். பாருங்கள், ஒரு லைன் வந்து அந்த ஃப்ளவருக்கு மேலேயும் ஒன்று வந்து அந்த 2 ஃப்ளவருக்கு சென்டர்லேயும் வர மாதிரி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்டர் இருக்குது. இந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா அந்த பார்டர் வந்து கொஞ்சம் பெருசு. அந்த பார்டர் அளவுக்கு வந்து இந்த வந்து லைன்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் ப்ளைன் கிளாத்தில் போடுறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வரைக்கும் வந்து நான் இந்த லைனை வந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு லைன் மேலேயும் ஒரு லைன் கீழேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் விட்டு ஒரு லைன் மட்டும் நான் சுகர் பீட் வந்து போட்டிருக்கேன். ஸோ சென்டரில் இருக்க இந்த லைன் பார்த்திங்கன்னா நான் அதே சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 4-5 ஸ்டிச்சு போட்டுட்டு இந்த சில்க் த்ரெட்டையும் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி விட்டுட்டு அதில் ஒரு ரவுண்ட் பீடை போட்டு மறுபடியும் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் துளிப் நீடிலேயே வந்து நான் அப்படியே போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரே ஒரு பீடு தான் அப்படிங்கிறதுனால நம்ம த்ரெட்டை பெருசாக நீளமாக இழுத்து விட்டுட்டு அதில் வந்து நம்ம இந்த பீடை கோத்துட்டு நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஒரு 4 பீடு வர்ற மாதிரி வந்து இந்த லைனில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஹைட்டு தான் இருக்குது. ரொம்ப எல்போ ஸ்லீவும் கொடுக்கல, ரொம்ப ஷார்ட் ஸ்லீவும் கொடுக்கல. அவங்க ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் பாதி அளவுக்கு வந்து இந்த டிசைன் பண்ணிவிட்டு பாதி வந்து மேலே ப்ளைனாக விட்டுருந்தேன். அதில் வந்து புட்டாஸ் வந்து நான் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாதி ஸ்லீவ் வர்ற வரைக்குமே இந்த லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி கேட்டனால நான் இந்த அளவுக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். ஸோ பார்டரும் இருந்ததுனால அந்த பார்டருக்குள்ளேயே இந்த லைன்ஸ் வந்துட்டு வர்ற மாதிரி இது பார்டர் ஒர்க் மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 பீடுக்கும் சென்டரில் வந்து நம்ம அடுத்த லைன் கொடுக்கும்போது அந்த பீடு வர்ற மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லாயிருக்கு. இல்லைன்னா ஒரே நேராக இருக்கும். இப்போ நான் போன லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் பீடு வந்து சென்டரில் வர்ற மாதிரி நான் கொடுத்து முடிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது ஃபுல்லாகவுமே இது கொடுத்து முடிச்சிட்டோம் பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மேலேயும் அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனில் ஒன்றுமே, அதுக்கடுத்து நம்ம சுகர் பீடில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயுமே அந்த 2 லைனையுமே நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கொடுத்து முடிச்சிக்கலாம். இது மாதிரி கொடுக்கும்போது இன்னுமே நீட்டாக அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் 1000லேருந்து 1200 அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எல்போ ஸ்லீவ் வரைக்கும் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் லைன்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும், கொஞ்சம் நீளமாக வரும், கொஞ்சம் புட்டாஸில் நீங்கள் வேறு மாதிரியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 100, 200 நீங்கள் எச்சு அல்லது கம்மி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து பின்னாடி பாட் நெக் வச்சேன் அப்படிங்கிறதுனால 1200 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா பாட் நெக் இல்லை வெறும் ரவுண்ட் நெக்கு தான் அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் கூட ஒரு 100 ரூபா கம்மி பண்ணிக்கலாம். 1000க்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒர்த்து தான் இது. ஸோ இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் மேலே இருக்கிற லைனில் வர்றதுக்கு மட்டும் இந்த மாதிரி அரும்பு டிசைன் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது எங்கேயும் நாட் போடாமல் இந்த மாதிரி நம்ம கொடுத்து ஒரு நாட் மட்டும் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ஃபுல்லாக கொடுத்துட்டு மேலே ஒரு 2-3 புட்டாஸும் கொடுத்து முடிச்சிருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள், ஸ்லீவ் வந்து நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சது. கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியுது பாருங்கள். நமக்கு 1000 தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் போட்டாலும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கும்போது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் ஃபோட்டோ இப்போ நான் காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து நான் எடுக்கலை. ஸோ இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.